ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோரை ஒருங்கிணைக்க திட்டமிடுகிறாரா செங்கோட்டையன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதிமுகவின் தலைமை மீது மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்களுக்கு அதிருப்தி இருப்பதாக சொல்லப்பட்டிருந்த நிலையில் 5ஆம் தேதி அவர்கள் மனம் திறந்து பேசப்போவதாக அவர் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் பிரிந்திருக்கக்கூடிய அதிமுகவை ஒன்றிணைக்க அவர் திட்டமிடுகிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் சசிகலா ரீஎன்ட்ரி கொடுப்பாரா என்ற கேள்வியும் தற்போது இதன் மூலமாக எழுந்திருக்கக்கூடிய அண்மை தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். பிரிந்திருக்கக்கூடிய ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோரை ஒன்றிணைக்க செங்கோட்டையன் திட்டமிடுகிறாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அது குறித்தான தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், தொடர்ந்து அடுத்தடுத்த ஆலோசனை கூட்டத்தை செங்கோட்டையன் தன்னுடைய தலைமையில மேற்கொண்டு வரதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலையில பிரிந்திருக்கக்கூடிய அதிமுகவை ஒன்றிணைக்கும் முயற்சியில அவர் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய தலைமை, அதிமுக தலைமை அதை ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்படுதுல. நிச்சயமாக அதாவது செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த வருத்தத்திற்கு அல்லது இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்துவதற்கான அந்த காரணம் என்று நாம் விசாரிக்கும் போது அவர் தரப்பில் சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம், அவரது ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலின் போது பிரிந்து கிடைக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும். அதாவது டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் ஆகிய 3 முக்கிய தலைவர்கள் அதிமுகவிலிருந்து பிரிந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் முக்குளத்தோர் சமுதாய வாக்குகள் பெரிய அளவிலே கிடைக்காமல் போகின்றது. அதிமுகவினுடைய ஒரு பெரிய பலமே தென் மாவட்டங்கள் தான். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது தென் மாவட்டங்கள் அதிமுகவிற்கு அதிக அளவிலே கை கொடுத்திருக்கிறது. எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் கூட தென் மாவட்டங்கள் அதிக அளவிலே கை கொடுத்திருக்கிறது. ஆனால் சமீபத்திய தேர்தல்கள், குறிப்பாக 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், இந்த தேர்தல்களுடைய புள்ளி விவரங்களை எடுத்து வைத்து நாம் பார்க்கும்போது தென் மாவட்டங்களில் பல தொகுதிகளில் அதிமுகவிற்கு வீழ்ச்சிதான் இருக்கின்றது, தோல்விதான் இருக்கின்றது. அதே நேரத்தில் 2021 தேர்தலோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுக பெற்ற வாக்குகளும் டிடிவி தினகரன் தனித்து நின்று பெற்ற வாக்குகளும் சேர்த்து பார்க்கும்போது அது பல தொகுதிகளில், கிட்டத்தட்ட 21 தொகுதிகளுக்கு மேல் அதிமுக வெற்றி பெற்றிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அதிமுக 2 சக்திகளாக அல்லது 3 பிரிவுகளாக தனித்தனியாக பிரிந்து நிற்கும் போது அது டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோர் பெரிய சக்திகள் இல்லை என்றாலும் கூட ஒரு தொகுதிக்கு குறைந்தது 2000 வாக்குகள் இருந்து சில தொகுதிகளில் 10,000 வாக்குகள் வரை கூட அவர்கள் பிரிக்கிறார்கள். எனவே அது அதிமுகவினுடைய வெற்றியை பாதிக்கிறது என்பது செங்கோட்டையனுடைய கருத்தாக இருக்கின்றது. எனவே அது தொடர்பாகத்தான் அவர் வரக்கூடிய 5ஆம் தேதி பத்திரிகையாளர்களை சந்தித்து தான் மனம் திறந்து பேசப் போவதாக தெரிவித்திருக்கிறார். நமக்கு தெரியும், செங்கோட்டையனை பொறுத்தவரையில எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, அதிமுகவின் மிகவும் பழமையான ஒரு தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர், தொடர்ந்து அதிர்ந்து பேசாதவர், அதாவது யாரையும் ஒரு கடுஞ்சொல் சொல்லி பேசாதவர், எதிர்கட்சியாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் கூட அவர்களை ஒருமையிலோ அல்லது தரம் தாழ்ந்தோ விமர்சிக்காத நபராக செங்கோட்டையன் அறியப்படுகின்றார். எனவே ஒரு அமைதியின் சிகரமாக அவர் இருந்தாலும் கூட தாங்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு கட்சி தங்கள் கண் முன்னாலே அழிவதை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. இந்த 2026 தேர்தலை கோட்டை விட்டு விட்டால் அதன் பிறகு அதிமுக மீண்டு எழுந்து வருவது என்பது இயலாத காரியம். எனவே நாம் அனைவரும் நமக்குள் இருக்கக்கூடிய ஈகோவை, நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகளை அல்லது தனிப்பட்ட முன்விரோதங்களை, பகைமையை விட்டுவிட்டு அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் அதிமுகவும் அதிமுக தொண்டர்களும் மகிழ்ச்சி அடைய முடியும் என்று செங்கோட்டையன் நினைப்பதாக அவர் தரப்பில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இன்று காலையில் கூட கோபிச்செட்டிப்பாளையத்திலே அவரது ஆதரவாளர்கள் சுமார் 100 பேரை அழைத்து அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அதாவது அடுத்த கட்டமாக நாம் என்ன செய்யலாம், எப்படி கட்சியினுடைய அந்த நன்மைக்காக அடுத்த கட்டத்திற்காக விஷயங்களை முன்னெடுக்கலாம் என்று சில ஆலோசனைகளை கேட்டிருக்கிறார். அவர்கள் தங்களுக்கு தெரிந்த, தங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அந்த ஆலோசனைகளை சொல்லி இருக்கின்றார்கள். அதே போல நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் உங்கள் பின்னால் நிற்க தயாராக இருக்கிறோம் என செங்கோட்டையனுடைய தீவிர ஆதரவாளர்கள் சிலர் பேசியிருக்கிறார்கள். எனவே இது காலையில் நடைபெற்ற சம்பவமாக இருக்கின்றது. இந்த நிலையிலேதான் செங்கோட்டையனுடைய அந்த முடிவுக்கும் அதே போல சசிகலா அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொடுத்த அந்த அறிக்கைக்கும் கூட முடிச்சிருப்பதாக சொல்கின்றார்கள். குறிப்பாக சசிகலா அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு கொடுத்த அந்த அறிக்கையில ஒரு முக்கியமான அறிக்கையாக பார்க்கப்படுகிறது. நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்று சசிகலா அவர்கள் தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதாவது எந்த விதமான ஒரு நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் இறங்கி வர தயாராக இருக்கிறோம்,
அதிமுக, அதாவது ஒருங்கிணைந்த அதிமுக வெற்றி, இது மட்டும்தான் இலக்கு. இது தவிர்த்து எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது. எனவே நாங்கள் இறங்கி வர தயாராக இருக்கிறோம் என்று சசிகலா அறிக்கையை கொடுத்து விட்டார். ஓபிஎஸ் இதை பத்திரிகையாளர்களை அழைத்து பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே தெரிவித்து விட்டார். டிடிவி தினகரன் கூட பல இடங்களில் இறங்கி வந்து பேட்டி கொடுப்பதை பார்க்க முடிகிறது. அவர் தற்போது தனி கட்சி வைத்து நடத்தி வந்தாலும் கூட எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் இபிஎஸ் தான் என்று அவரே அவரது வாயால் அறிவித்து விட்டார். எனவே 3 தலைவர்களுமே இறங்கி வந்துவிட்ட சூழ்நிலையில் இபிஎஸ்க்கு தற்போது ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் மட்டுமல்ல, தங்கமணி, வேலுமணி, CV சண்முகம், KP முனுசாமி, இது போன்று பல மூத்த தலைவர்களும் கூட தொடர்ந்து அவருக்கு அழுத்தங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே அப்படி அழுத்தம் கொடுத்து வரக்கூடிய சூழலில் ஒன்றிணைவது ஒன்றுதான் இதற்கு தீர்வாக இருக்கும் என்பது பெரும்பான்மை அதிமுக நிர்வாகிகளுடைய இலக்காக இருக்கிறது. எனவே அதிமுக ஒன்றிணையும் பட்சத்தில் சசிகலா மீண்டும் கட்சிக்குள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வந்தால் அவருக்கு கௌரவ தலைவர் போன்ற ஏதாவது பொறுப்புகள் வழங்கப்படுமா என்பதையும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.